எஸ். ஸோ யாரெல்லாம் இந்த 1/2 அன் ஹவர் அட்டெண்ட் பண்ணலையோ, அவங்களுக்கு இந்த பேசின கன்டென்ட் எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா இப்ப தான் ரெக்கார்ட் போட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட நாலேட்ஜபிளான பீப்பிளா இருக்கிறீங்க. இவ்வளோ நாலேட்ஜ் எனக்கு இருக்கு அப்படின்னா, இன்டர்வியூல போய் அட்டெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ நாலேட்ஜ் எனக்கு இருக்குது, எவ்வளோ நாலேட்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? ஸோ என்னதான் நான் வந்து உங்கள வந்து இன்டர்வியூக்கு கால் வர வச்சாலும், நீங்க எந்த மாரி பேசி சப்ஜெக்ட்ட கிளியரா உங்களுடைய ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சனுக்கு புரிய வைக்கிறீங்களோ, அத பொறுத்து தான் இது உங்களுக்கூட வேலை கிடைக்கிற ஸ்பீடு. ஓகே. சப்ஜெக்ட்ட வந்து பக்காவா கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா, வேற லெவலு. இல்லன்னா, நீங்க அதுக்கான வேலைய போட்டு பாருங்க. ஏற்கனவே நான் சொன்னேன். எங்க போய் படிக்கணும்? என்ன போய் பண்ணணும்னு சொல்ட்டு. ஓகே. ஸோ பட் மேட்டர் என்னன்னா, நீங்களா படிச்சீங்கன்னா, எங்க போய் ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க போய் முடியணும்னு தெரியாது. கரெக்ட்டா? நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன்ப்பா. டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தான். வேற எதுவுமே கிடையாது. ஓகே. டிசைன் திங்கிங் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? டிசைன் திங்கிங்னா யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ நோஸ் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்? எஸ் அப்படின்னு போடுங்க. டிசைன் திங்கிங் தெரிஞ்சவங்கலாம் எஸ் போடுங்க பார்க்கலாம். எஸ், எஸ், எஸ் போடுங்க. டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா என்ன? டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எம்பத்தி, டிஃபைனு, ஐடியேட்டு, புரோட்டோடைப்பு, டெஸ்டிங். ஓகே. அப்படின்னா என்ன? ஆ டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா எதுக்கு பயன்படுத்துறது? என்னது? உங்க எல்லார் கூடயும் ஒரு நாள் உட்கார்ந்து இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ண வைக்கிற மாரி ஒரு மாக் டெஸ்ட் நடக்கும் ஆன்லைன்ல. ஓகேவா? அன்னைக்கு தெரிஞ்சிரும் யார் யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது, நாலேட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃபைனல் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாரையும் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பேன் ஆக்சுவலி. ம். அப்ப தெரியும் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருக்கீங்க? அத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், 90 டேஸ்க்கான என்கேஜ்மென்ட் குடுப்பேன். ஆக்டிவிட்டி. ஸோ சி ஜாப்க்குள்ள போறதுன்றது வந்து ஒரு நாள் ஆக்டிவிட்டி கிடையாது. இட்ஸ் அ லைஃப் டைம் ஆக்டிவிட்டி. ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ன்னு சொல்ட்டு. வேற என்ன அதுல இருக்கு? எனக்கு ஒரே ஃபியூ ரெஸ்பான்ஸஸ் தான் வருது. ஏன்னு தெரியல. எல்லாரும் தூங்குறீங்களா? லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு. எனக்கு புரியலையே! ஸோ டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நான் லீனியர் ஹைட்ரேட்டிவ் ப்ராசஸ்ஸு. உங்களுடைய ப்ராடக்ட்ட உங்களோட ஆப்புக்கு, இல்ல உங்களோட ஐடியாஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனா சூஸ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எம்பத்தி ஹெல்ப்ஸ் டிஃபைன் தி ப்ராப்ளம்ஸ். டிஃபைன்ல வந்து என்ன ப்ராப்ளம்ன்றத டிஃபைன் பண்ணிட்டு, தென் யூ பீப்பிள் கோ ஃபார் ஐடியேஷன். ஐடியேஷன்ல வந்து புது புது ஐடியாஸ் உருவாகும். இந்த ஐடியாஸ பேஸ் பண்ணி உங்களோட புரோட்டோடைப்ப போட்டு, யூ வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல். ஓகே. ஸோ புரோட்டோடைப், ஐடியேஷன், அகைன் புரோட்டோடைப், ஐடியேஷன் பண்ணி ஃபைனலா என்ன ஆகும்? உள்ள டெஸ்டிங்க்குள்ள போகும். ஸோ, இப்போ வந்து உங்களோட இன்டர்வியூல கேட்பாங்க கொஸ்டினு. வாட் இஸ் யுவர் டிசைன் ப்ராசஸ்? அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ டிஸ்கவரி அப்படின்னு சொல்லணும். எம்பத்தைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி, அனாலிசிஸ். டிஸ்கவரி அப்படின்னா என்னன்னா, என்னோட ப்ராடக்ட் என்ன? அத பத்தி நான் அனலைஸ் பண்றதுக்கு பேரு டிஸ்கவரி. ஓகேவா? டிஸ்கவரி, டிஃபைனு, ஐடியேட்டு, புரோட்டோடைப்பு, டெஸ்டிங்கு. சரியா? ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 ப்ராசஸ நம்பி தான்ப்பா இருக்கு. ஓகேவா?
அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க கொஸ்டின். ஐடியேஷன்ல என்ன பண்ணுவீங்க? டிஃபைன்குள்ள என்ன பண்ணுவீங்க? புரோட்டோடைப்ல என்ன நடக்கும்? டெஸ்டிங்ல என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். இது தெரிஞ்சதுன்னா ஈஸிப்பா. நீங்க எவ்வளோ பெரிய இதுக்குள்ள போயிடலாம். ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன். எனக்கு மறுபடியும் இன்ஃபோசிஸ்லருந்து இன்னைக்கு நேத்து வந்து ஒரு இது வந்துச்சு. ஒரு கால் லெட்டர் வந்திருக்கு. ஸோ, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 25 எல்பிஏ தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ, எனக்கு வந்து டெஸ்ட் நடக்க போகுது நாளைக்கு இன்னைக்கு. என்ன நடக்க போகுது? டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? ஓஹோஹோ! ஓஹோஹோ! எஸ். ஆன்லைன் டெஸ்ட்டுப்பா. லைவ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வருது. லைவ்லயே வந்து கிளாஸ் லைவ்லயே இது பண்ற மாரி. இதோ இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கம்பெனி? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆ Finacle. Infosys Finacleன்ற கம்பெனி. இப்ப பார்த்தீங்கன்னா, டியர் கேண்டிடேட் யூ ஹேவ் பீன் இன்வைட்டட் ஃபார் யுஎக்ஸ் டிசைன் அசஸ்மென்ட் ஃபார் எட்ஜ் வெர்ப். ஆம் த டெஸ்ட் டியூரேஷன் இஸ் 120 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ, இத நான் கிளிக் பண்ணேன்னா, 2 மணி நேரம் போகும் பொழுது லைவ் டெஸ்ட். ஓகே. ஸோ, அதெல்லாம் வரும். இந்த ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய வரும். பார்க்கலாம் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து டெஸ்ட். இன்ஃபோசிஸ்க்கு பண்ற டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க டிசிஎஸ் கிட்டேருந்து அடுத்து ஃபர்தரா இன்னும் கால் எதுவும் வரல. ஸோ ஜியோ கிட்டேருந்தும் ஃபர்தரா நான் இன்னும் ரெஸ்யூம்ஸ் ஷேர் பண்ணல ஆக்சுவலா. நான் ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் பண்ணேன். அவனுங்க கால் பண்ணி பேசுனதுக்கப்புறம். ஓகே. ஸோ நெறையா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வருது. ரிக்வயர்மென்ட் வந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? இதோ இருக்கு பாருங்க. இதான் நெனைக்கிறேன். ம். எஸ் ரிலையன்ஸ்.காம். எஸ். ஸோ இதுதான் ஜியோ. ஜியோவோட இது. அப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் மேனேஜர் டிசைனுக்காக எடுக்கிறது. ஓகே. ஸோ அவங்களுடைய ஜாப்புக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு என்னென்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கு. டிசைன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங், யூசர் சென்ட்ரிக் டிசைன், டிசைன் ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், கிராஸ் ஃபங்ஷனல் கொலாபரேஷன், குவாலிட்டி அஷ்யூரன்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்டு, ரிக்வயர்மென்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்க பாருங்க. ஸோ லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ, proficiency in design tools, Adobe Creative Suite, Sketch, Figma, excellent communication skills, collaborative, bachelor design degree எல்லாமே இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ்.
எஸ் கைஸ். ஸோ உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி கம்பெனி, என்ன மாரி ஆ எந்த மாரியான இதுக்குள்ள தேவைப்படுவீங்க அப்படின்றது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. ஓகே. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்கில் செட் ரொம்ப முக்கியம். ஆ இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் இல்லன்னா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? தேங்க்ஸ் கைஸ். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவோம். பார்க்குறேன் நான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ கமிங் பேக் டூ சப்ஜெக்ட். ஓகே. உங்க நாக்குரி ப்ரொஃபைல யாரெல்லாம் அப்டேட் பண்ணது, அ ஏதாவது டவுட்ஸ் அதுல ஃபேஸ் பண்றீங்களா? யாரெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்றீங்களா? ஸ்கில் செட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ்லாம் பத்தி போட சொன்னேன், ஆட் பண்ண சொன்னேன். நெறைய ஸ்டோரி எழுத சொன்னேன். இந்த மாரி டைப்போகிராஃபி அது இதுன்னு எழுதுங்க அப்டி சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராஃபிக் டிசைனிங், ஐடி டூல்ஸ் பத்தி எழுதுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டூல்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, Photoshop, Figmaலாம் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். அதெல்லாம் யாராவது ஆட் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் இருக்கு பாருங்க. Figma இந்த மாரி டூல்ஸ்ல ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? இதுவரையும் யாருமே ஆட் பண்ணாம இருக்கீங்களா ஏதாவது? எஸ் சுப்பா. சொல்லுங்க. இன் இன் Acri ஐ டோன்ட் இன் Acri ஐ டோன்ட் ஷோ ரெஸ்யூம் ஹெட்லைன். ஏன் உங்களுக்கு வரல? இதோ இருக்கே இங்க. நீங்க நீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, Naukri தப்பான ஒரு போர்ட்டல்ல இருக்கீங்கப்பா. Naukri கேம்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுல போக்கூடாது ஆக்சுவலி. நீங்க naukri.comக்குள்ள வரணும். ஓகேவா? naukri.comக்குள்ள வரணும். Naukri கேம்பஸ்ன்னு சில பேரு யுட்டிலைஸ் பண்றீங்க. தட்ஸ் a ராங் ஒன். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, naukri.com அதுக்குள்ள வரணும். நீங்க எது யூஸ் பண்றீங்க சுபா? சார் இப்போ நான் போய் பார்க்குறப்போ நாக்புரி கேம்பஸ் தான் சார் இருந்துச்சு. நீங்க வந்து naukri.comக்குள்ள போய் பாருங்க. உங்களுக்கு naukri.com இல்லையா? இது வந்து நாக்புரி கேம்பஸ் கிடையாது. இந்த இந்த சாஃப்ட்வேர் பாருங்க. உங்களுக்கு லோகோ மேல எப்படி போட்டிருக்கு பாருங்க. ஜஸ்ட் நாக்புரி மட்டும் தான் இருக்கும் அது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்க இந்த இந்த டொமைன்குள்ள போய் பாருங்க. கைஸ் உங்க யாராருக்கெல்லாம் நாக்ரி இல்லாம naukri.comல வேற ஏதோ வருதா? நாக்ரி கேம்பஸ் அப்படிலாம் ஏதோ வருதா? ஓகே. நாக்ரி கேம்பஸ்ன்றது அது 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 வந்து வரல. ஆக்சுவலா அது வரக்கூடாது. ஓகே. naukri.comக்குள்ள போங்க. ஓகே. இங்க பாருங்க. சீனியர் அசோசியேட் ஆ யுஐ யுஎக்ஸ் டிசைன் குவாலிட்டியான டிசைனர்ஸ் ரொம்ப கம்மி தான்ப்பா. ஓகே. நெறைய பேர் வந்து நானும் டிசைனர் ஆகணும்னு அப்ளை பண்றாங்க. ஆனா ஸ்கில்லே இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கெல்லாம். ஸோ என்னதான் வந்து நீங்க இங்க நாக்குரியில பார்த்து பயப்பட வேண்டாம். என்னடா இது ஒரு ப்ரொஃபைலுக்கு இத்தன பேர் அப்ளை பண்றாங்க அப்டி சொல்லிட்டு. அதுல முக்காவாசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் அரை வேக்காடு
ஒண்ணுமே தெரியாத பீப்பிளா தான் இருப்பாங்க. எல்லாரும் செல்ஃபா டிசைன் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க கேட்டா வந்து வி ஆர் செல்ஃப் தாட் டிசைனர்ஸ் அப்படி ஒரு கதைய வேற விடுவாங்க. ஓகே. ஆனா மேட்டர் என்னன்னு வச்சுக்கங்களேன், செல்ஃப் தாட் டிசைனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட்னா என்னது? கண்ணுக்கு தெரியாது. இப்ப அத போய் கொஸ்டினா கேட்டீங்கன்னா, "சாரி சார். ஐ டோன்ட் நோ சார்." அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் இஃப் பீப்பிள் ஹூ லேர்ன்ட் ஃப்ரம் அகாடமி ஆர் ப்ராப்பர் மென்டார் நீங்க இப்ப இண்டஸ்ட்ரியில என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது ஆல்மோஸ்ட் 70-80% கவர் ஆயிடும். ஓகே. பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, பிரிப்பரேஷன் தான் ப்ராப்பரா பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி பேட்டர்னே இருக்கு. என்னா கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்ற பேட்டர்னே இருக்கு ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க. இந்த 3 கொஸ்டின் இது பாருங்க. யுஎக்ஸ் கொஸ்டினு, யூசர் இன்டர்வியூ கொஸ்டினு, டெக்னிக்கல் கொஸ்டினு. இந்த 3 பிடிஎஃப் தான். ஓகேவா? இந்த 3 பிடிஎஃப் தவிர்த்து இன்னும் நெறைய இருக்குது. பட் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதிலே கவர் ஆயிடும் ஆக்சுவலா. அதுவும் இதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு ஆத்தர் தான். LinkedInல இருந்து இந்த ஆத்தர். அதனால நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். பிரிப்பரேஷன், சப்ஜெக்ட் நாலேட்ஜ். சப்ஜெக்ட் நாலேட்ஜ்க்கு அப்புறம் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ட பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றது. ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் என்ன? சொல்யூஷன் என்ன? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் என்ன? ஆ இதுல இருக்கிற ப்ராப்ளத்த நான் எப்படி சால்வ் பண்றேன்? டிசைன் சிஸ்டம் பத்தி, நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்? டைப்போகிராஃபி என்ன? லோ ஃபிdelity போடும்போது நான் என்னென்ன மாரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன்? ஹை ஃபிdelity போடும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன்? ஸோ ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ப்ராஜெக்ட்டயே நீங்க பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த ஆப்போசிட்ல இருக்கிற இன்டர்வியூவருக்கு குடுக்கணும். அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான், ஓகே இந்த பெர்சனுக்கு வந்து அவருடைய ப்ராஜெக்ட்டயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இவர நம்ம ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்தா, இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையே அப்பதான் கெடைக்கும். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ரெஸ்யூம் பிரிப்பரேஷனுக்கு யாரெல்லாம் ரெஸ்யூம் பண்ணியிருக்கீங்க? நேத்து வந்து என்னோட சாம்பிள் ரெஸ்யூம் அனுப்பியிருந்தேன். பார்த்திருப்பீங்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் அ யூனிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெஸ்யூம் ஃபார் யூ. ஓகே. அது ஓனா டிசைன் தான் பண்ணணும். கஸ்டமைஸ் பண்ணி டெம்ப்ளேட்ட வந்து எடுத்து பண்றத விட, டெம்ப்ளேட் எடுத்தாலும் வந்து அதுல ஏதாவது ஒரு யூனிக்னெஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. யாரெல்லாம் அதுபடி பண்ணியிருக்கீங்க? ஓகே. 2023, 24 பாஸ்ட் அவுட்ன்னு எஜுகேட்ல அப்டேட் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் டூ நாக்ரி கேம்பஸ். ம். ஓகே. ஸோ இது என்ன பண்றது தெரியல. மேபி ப்ரொஃபைல் அத அப்கிரேட் பண்றதுக்காக அப்படி பண்ணுதான்னு தெரியல. அப்போ அந்த ஃபீல்டு உங்களுக்கு காட்டலன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஃப்ரெஷரா அது வந்து உங்கள கன்சிடர் பண்ணிச்சுன்னு அர்த்தம். பட் முன்னாடிலாம் அப்படி இல்ல. பட் இப்போ அப்படி இருக்குன்னா, சம்திங் பார்க்கலாம் எப்படி. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறும். மேபி ப்ராபபிலி ஃபார் யூ. நீங்க ரீசென்ட் பாஸ்ட் அவுட் இல்ல. அதனால அப்படி காட்டும்னு நெனைக்கிறேன். சார் நான் 2019 பாஸ்ட் அவுட்டு. இன் 2022 எனக்கு புரியல கணபதி. ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்கள வந்து எனேபிள் பண்றேன். நீங்க பேசுங்க. ஓகே. எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க கணபதி. கேக்குதா? உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல. சார் நான் 2016 அண்ட் 2019 பேட்ச்சு. பட் பாஸ் அவுட் 22. பட் விச் இயர் இஸ் ஆட் பண்றது? ஓகே. நீங்க வந்து அரியர் வச்சு கிளியர் பண்ணீங்களா? ஓகே. அரியர் வச்சு கிளியர் பண்ணீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க அதெல்லாம் இந்த 22 கதையெல்லாம் எதுவும் காட்டலாம் தேவையில்ல. ஓகே. பா நீங்க எந்த டைம்லாம் வெளிய வந்தீங்க காலேஜ் விட்டு அத மட்டும் போடுங்க. ஓகே. அரியர் வச்சது, அரியர் வைக்காதது அதெல்லாம் உங்ககிட்ட யாரும் கேட்க போறது கிடையாது. அதெல்லாம் நீங்க போடணும்னு அவசியமும் கிடையாது.
சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? யாஹ்! கைஸ் ரெஸ்யூம்ஸ் யாரெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களோ, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நெறைய பேர் ரெஸ்யூம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஓகே. ஸோ யாரெல்லாம் ரெஸ்யூம் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரு. ரெஸ்யூம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அதுல ஒரு யூனிக்னெஸ் இருக்கணும். ஓகே. நீங்க எந்த அளவுக்கு ஓனா கஸ்டமைஸ் பண்ணி வொர்க் பண்றீங்களோ நல்லது. இருக்கிற டெம்ப்ளேட் எடுத்து அப்படியே வொர்க் பண்ணலாம, நீங்க வந்து உங்களுடைய ஓன் கஸ்டமைசேஷன் பண்ணும்போது, அதோட லுக் அண்ட் ஃபீலே வேற மாரி மாறும். சொல்றது புரிஞ்சுதா? அதனால கஸ்டமைஸ் யுவர் கஸ்டமைஸ் யுவர் ரெஸ்யூமே. ஓகே. இது வந்து ரோஜருடைய ரெஸ்யூம் நான் காட்டுறது. ரோஜர்லாம் இப்ப மார்க்கெட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு கரண்ட்லி. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ டிகிரி பண்ணியிருக்கிறாரு. டிப்ளமோ இன் இசிஇ அண்ட் நான் நான் கோடிங்ல வொர்க் பண்ணாரு. இவ்வளோ நாள். ஒரு 2 வருஷம் நான் கோடிங்ல வொர்க் பண்ணிட்டு, டெடிகேட்டடா வெளிய வந்துட்டாரு. கம்பெனி விட்டு வெளிய வந்துட்டு, என் கூட வந்து டிராவல் பண்ணி, ரைட் நவ் ஹி இஸ் வொர்க்கிங். ஹி இஸ் இப்ப இவரு ஹையர் பண்றாரு 4 பேர். 4 டிசைனர் இவரு ஹையர் பண்ணி இவரு வொர்க் குடுக்குறாரு. அந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கிறாரு ஆக்சுவலா இந்த ஃபீல்டுல. ஸோ ஒவ்வொரு பீப்பிளும் ஒவ்வொரு மாரி ஸ்டாண்டர்ட்ல டிசைன்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்யூம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து ரிசைன் பண்றீங்க? உங்களுக்கு எப்படி அது ஆ யுட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ த ரெஸ்யூம் நீட் டூ பி வெரி யூனிக். ஓகே. நீங்க நானும் பண்ணுவேன் ஒரு ரெஸ்யூமு. நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றத விட, ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு அவுட்கம் இருக்கணும். அதே சமயத்துல அத பார்க்கும்போதே, இவன் ஒரு டிசைனர் தான்டா! அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே. அத பார்த்தாலே தெரிஞ்சிறக்கூடாது. இவரு வந்து இப்ப தான் லேர்ன் பண்றாரு. இவரு இப்ப தான் லேர்ன் பண்றாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தெரியல. அப்படின்னு சொல்ற மாரி அமெச்சூரா இருக்கக்கூடாது. ஷுட் பி லைக் அலைன்மென்ட் வைஸு நீட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்களுக்கு எல்லா ஸ்கில் செட்டும் தெரிஞ்சிருக்கணும். நேத்து நான் என் ரெஸ்யூம் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல ஏதாவது ஒரு இடத்துல அலைன்மென்ட் மிஸ் மேட்ச்சோ, இல்ல அலைன்மென்ட்ல ஏதாவது பிரச்சனையோ இருந்துச்சா? ஸோ இவங்க வந்து என்னோட ஸ்டூடண்ட். ஓகே. கார்த்திக் லட்சுமின்றவங்க. சரியா? ஓகே. அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறீங்க. அவங்களோட பயோகிராஃபி, அவங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸு ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எஜுகேஷனு எல்லாமே போட்டிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஓகே. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 15 டேஸ் பூட் கேம்ப்ஸ் அட்டெண்ட் பண்ணி, அப்புறம் ஃபுல் டைமா 90 டேஸ் கோர்ஸ் ஒண்ணு பண்ணி, ரைட் நவ் ஷி இஸ் வொர்க்கிங் இன் திஸ் கம்பெனி. ஓகே. இதுல டிசைன் என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இவங்களோட இவங்களோட இது இருக்குல்ல, இவங்களோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிஎஸ்சியா, பிஏவா தெரியல. பிகாமா தெரியல. இருங்க நம்ம இதிலயே பார்த்துருவோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருப்பாங்கல்ல. ஆ மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். இதோ பாருங்க. இங்கிலீஷ்ல முடிச்சிருக்காங்க. ஓகே. விருதுநகர். சொல்றது புரிஞ்சுதா? அங்கிருந்து படிச்சு, இப்ப கரண்ட்லி ஷி இஸ் வொர்க்கிங். நீங்க வந்து யோசிக்கலாம். என்னடா இது இங்கிலீஷ் படிச்சவங்கலாம் யுஎக்ஸ் டிசைனர் ஆக முடியுமா? அப்டி சொல்ட்டு. யார் வேணா ஆகலாம் கைஸ். ஸ்கில் பாருங்க. டிசைனு, ரிசர்ச்சு, விஷுவல் டிசைனு, சாஃப்ட்வேர்ஸ் பாருங்க. Figma, Canva இ இந்த மாரி நெறையா அ விஷயங்கள போட்டுருக்காங்க. அவங்களும் நெறைய டிஃபரெண்ட்டா எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரெஸ்யூம்ஸ்ல. ஓ! ஸ்க்ரீன் நாட் விசிபிளா? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. தெரியுதா?
ஸோ இதான் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸு, இன்டர்ன்ஷிப்ஸு. கரண்ட்லி ஷி இஸ் வொர்க்கிங் ஹியர். நம்ம தான் இந்த ஜாப வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி வாங்கி குடுத்தோம். ஆ இப்ப அவங்க கீழ ஒரு டீமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிமண்ட் அகாடமில வந்து படிச்சாங்க. பூட் கேம்ப் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபுல் டைம் கோர்ஸ் பண்ணிட்டு, ஷி இஸ் இன்டூ தி யுஐ யுஎக்ஸ் டிசைன். அவங்க வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கில்லுல டிசைனு, ரிசர்ச் ஸ்கில்லு, விஷுவல் டிசைன் ஸ்கில்லு, சாஃப்ட்வேர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸு, வேர் இஸ் மை பஸ்ஸு, காமர்ஸ் வெப்சைட்ஸ். இது 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஷி இஸ் வொர்க்கிங் ரைட் நவ் வித் அஸ். ஓகே. ஸோ எங்களோட சைட்லருந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியலா ஒரு ஜாப்க்குள்ள போணும் அப்படின்னு எங்ககிட்ட வராங்களோ, அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வேற லெவல்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. புரிஞ்சுதா? ஸோ வேற லெவல்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான வாய்ப்ப வந்து நாங்களும் கிரியேட் பண்ணி குடுத்துருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இதுதான் எங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் திங்கு. இப்போ நீங்க சப்போஸ் எங்கேயாவது படிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள கைட் பண்ணி உங்கள இன்டர்வியூல கிராக் பண்ற வரையும் உங்க கூட டிராவல் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போ முடியும். இப்ப இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? என்ன டாஸ்க் குடுக்குறாங்க? அப்படின்றத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலன்னா, அப்படி மென்டார் கிட்ட நீங்க எதுவும் டிஸ்கஸ் பண்ணலன்னா, உங்கள யார் கைட் பண்ணுவாங்க? சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? ஸோ ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். அந்த கைடன்ஸ் அப்போ ஒரு மென்டாரோடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லன்னா, உங்களால எதுவுமே அ ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து இந்த 1 மாசம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேற லெவல்ல இருக்கும். அப்போ போயிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், "நீ எவ்வளோ பெரிய கொஸ்டின் வேணா குடு எனக்கு. நான் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா, இப்ப அட்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாரி ஒரு பக்கம் நடுங்கிட்டே இருப்பீங்க. நான் நேத்து ஒருத்தவங்கள இன்டர்வியூ பண்றேன். அப்படியே அப்படியே முழுங்குறாரு. ஜஸ்ட் இன்டர்வியூ மார்க் டெஸ்ட் தான் வைக்கிறேன். உங்கள பத்தி சொல்லுங்கன்றேன். அப்படியே எச்சி முழுங்குறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. பேச முடியல அவரால. அப்பதான் தெரியுது. கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா சொல்லிக் குடுக்காம வச்சிருக்காங்கன்னு சொல்ட்டு. ஸோ, உங்கள பத்தி செல்ஃபா ஒரு சில விஷயங்கள் உங்களாலே பேச முடியலன்னா, மத்தவங்க யாரும் வந்து பேச போறது கிடையாது. ஸோ, யூ நீட் டூ பி வெரி போல்ட் டூ டாக் வித் பீப்பிள். ஓகே. நீங்க என்ன பண்ணணும்? வெரி போல்டா இருக்கணும். ரொம்ப போல்டா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? வர முடியும். சரிங்களா? ஓகே. எஸ். ஓகே கைஸ். ஸோ, ஐ திங்க் உங்களுக்கு அந்த Figma அண்ட் அந்த டூல்ஸு அது எல்லாத்தையுமே உங்களோட ரெஸ்யூம்ஸ்ல ஆட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்ன்னு மட்டும் போடுங்க. நான் இன்னும் அப்லோட் பண்ணல சார். என்னோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணாம வச்சிருக்கேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொல்லுங்க. ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதா உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு? எது கார்த்திக் லட்சுமிதா? கார்த்தி லட்சுமி ரெஸ்யூம வந்து ஷேர் பண்றது, அது அவங்களுடைய பர்சனல் ரெஸ்யூமு. நான் வேணா அந்த டெம்ப்ளேட் மாரி இருக்கிற சில கன்டென்ட் வேணா ஷேர் பண்றேன். உங்களுக்கு என்ன கன்டென்ட் வேணும் ஆக்சுவலி?
சரி ஓகே. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஃபைன். நான் இன்னைக்கு அனுப்புறேன் அது. எனக்கு ரிமைண்டர் மட்டும் போடுங்க தீபிகா. ஓகே. குரூப்ல வந்து ஒரு ரிமைண்டர் மட்டும் போடுங்க. சப்போஸ் நான் ரிப்ளை பண்ணலனா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் அவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு ஷேர் பண்ணிடுறேன் குரூப்ல. ஓகே. ஓகே. சரி ஓகே கைஸ். என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? நீங்க இது இந்த 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 நான் சொன்ன 3 விஷயத்த பண்ணி நாக்குரியில அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஜாப்‌க்கு அலர்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கால் வர ஆரம்பிக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்த விஷயம் என்னன்னா, இன்டர்வியூக்கு பிரிப்பரேஷன் பண்றது தான். ஓகேவா? எனக்கு நீங்க எல்லாருமே LinkedIn, நாக்ரி, Indeed எல்லாம் செட் பண்ணிட்டேன், ரெஸ்யூம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா, நம்ம மண்டேல இருந்து வேற ஒரு சப்ஜெக்ட்குள்ள போகப்போறோம். ஸோ, அதனால அதுக்கு முன்னாடி எனக்கு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கைஸ். ஸோ, மண்டே வரையும் உங்களுக்கு நான் டைம் குடுக்குறேன். ஓகே. ப்ராப்பரா வொர்க் பண்ணி எனக்கு ரெஸ்யூம்ஸு, எனக்கு நாக்குரி ப்ரொஃபைல் பக்காவா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, LinkedIn ப்ரொஃபைல் பக்காவா இருக்கணும். Indeed ப்ரொஃபைல் பக்காவா இருக்கணும். இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன் அப்டின்னா, நம்ம மண்டேல இருந்து நீங்க என்ன மாரி ப்ராஜெக்ட் எடுத்திருக்கணும், எந்த மாரி ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க வொர்க் பண்ணி உங்களோட கேஸ் ஸ்டடிய முடிச்சிருக்கணுன்றத பத்தி 1 வீக் ஃபுல்லா எடுப்பேன் நானு. ஓகேவா? ஸோ இந்த 1 வீக் ஃபுல்லாவும் உங்களுக்கு பேசிக்ல ஜாப்‌க்கு தேவையான ஐடென்டிகல் மூவ்மெண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேனே தவிர்த்து, இன்னும் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜோட நீங்க இருக்கீங்கன்றத நான் இன்னும் செக் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்ப பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இதுதான். இந்த 3 விஷயத்த பண்ணிட்டீங்களா, இப்பவே உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா கால் வர ஆரம்பிச்சிருக்கும். நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருக்கும். பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, அட்டெண்ட், அப்ளை, இன்ட்ரஸ்டட்ன்னு போட்டு மெசேஜ் போட வேண்டியது தான் எல்லாருக்கும். ஓகே. அடுத்து மண்டேல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? எசென்ஷியல் டூல்ஸு. ஓகே. எசென்ஷியல் டூல்ஸு. ஓகே. அப்புறமேட்டு அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்ல வொர்க் பண்ண போறது எப்படி? அப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின் பிரிப்பரேஷன்ஸ் எப்படி? உள்ள என்னென்ன மாரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? அத எப்படிலாம் அட்டெண்ட் பண்ணணுன்ற மாரி இன்டர்வியூ ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு. ஓகே. லாஸ்ட்டா சொல்றது. அதுக்கு முன்னாடி டூல்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் உடைய கைட்லைன்ஸு. கேஸ் ஸ்டடி இது ஓரியன்டடா கைட்லைன்ஸ் அவ்வளோ. ஓகேவா? இந்த 4 செக்மென்ட் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே. சரியா? எஸ். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இப்போ உஷா மேம் இருக்காங்க. அ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஓகே. அபுதாபிலருந்து ஷி வில் கனெக்ட் வித் யூ கைஸ். ஷி வில் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸு, இன்டர்வியூஸ் மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்க நாலேட்ஜ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த அந்த இதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் அரேஞ்ச் அ செஷன். இயர்லி மார்னிங் இல்ல. அது ஒரு டைம்ல நடக்கும். மிட் நூன் அந்த மாரி சமயத்துல. ஓகே. ஓகே காய்ஸ். யாரெல்லாம் எனக்கு ரிசீவ் பண்ணிட்டீங்களோ, அவங்கலாம் அனுப்பி விடுங்க. ஓகே. நான் பார்க்குறேன். ஸோ விசித்ரா உங்களோட ரெஸ்யூம் வந்திருக்கு பார்த்தேன். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ரிவ்யூ பண்ணுவோம். வேற யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்க எனக்கு ரெஸ்யூம்? நான் சொன்னதெல்லாம் மனசுல இருக்கும்னு நெனைக்கிறேன். மனசுல அத வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் வந்து ரெஸ்யூம்ஸ் பண்ணீங்களோ எல்லாமே அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்ஸ் ரெஸ்யூம்லேருந்து அட்வான்ஸ் ரெஸ்யூம் டிசைன் பண்றதுக்கு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. நான் அத உங்களுக்கு குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். நான் உங்களுக்கு குடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேட்டா இல்ல. என்னுடைய ஸ்டூடண்ட்டோட டேட்டா. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் அனுப்புறேன்னா, அது எல்லாத்தையும் பொறுப்பா பத்திரமா வச்சுக்கணும். நீங்க யாருக்காவது குடுக்குறேன், நான் வந்து 4 பேருக்கு உதவுறேன்னா, உங்க ரெஸ்யூம நீங்க பண்ணுங்க. உங்க ரெஸ்யூம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? என்னோட ஸ்டூடண்ட்டோட ரெஸ்யூம்ஸ்லாம் யார்கிட்டயும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஐம் கிவிங் அ கைண்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா, அதுல அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும். அவங்களுடைய வொர்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். இதெல்லாம் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள உருவாக்கும். ஸோ ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ் கரெக்ட்டா? ஓகேவா? புரிஞ்சதா காய்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
தாராளமா போட்டுங்க சிலம்பரசன். நாட் அ ப்ராப்ளம். யுஐ, யுஎக்ஸ் மென்டார்ஷிப் ப்ரோகிராம் போட தேவையில்ல. ஆ யுஐ, யுஎக்ஸ் ஆ யுஐ, யுஎக்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நேம் நான் வேற ஏதாவது சொல்றேன். ஜாப் கிராக்கிங் ஒர்க் ஷாப்லாம் போட தேவையில்ல. வேற ஏதாவது சப்ஜெக்ட் நேம் போட்டு நான் சொல்றேன். அத போட்டுக்கங்க. ஓகேவா? கணபதி உங்களோட ரெஸ்யூம் நான் பார்த்துட்டேன். பட் நல்லா இருக்கு. பட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இட் நீட் டூ ஹேவ் அ லாட் ஆஃப் விஷுவலா நெறைய விஷயங்கள் ஆட் பண்ணணும்ப்பா. ஓகேவா? வி ட்ரை தட். நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்ண சொல்ட்டு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிளைனா பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ரெஸ்யூம் ஓகே. இட் ஷுட் பி மோர் கலர்ஃபுல், மோர் அப்பீலிங் அண்ட் மோர் விஷுவலைஸ் பெர்ஸ்பெக்ட்ல இருக்கணும்ப்பா. ஓகேவா? ஸோ நான் ஒரு நெறைய ரெஸ்யூம்ஸ் ஃபார்வர்ட் பண்றேன் நானு. நான் சொன்ன அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஷேர் பண்ற அந்த ரெஸ்யூம்ஸ் கீப் இட் சேஃப். நாட் ஷேர் டூ எனிஒன். ஓகே? எஸ். காட் இட்? ஓகே கைஸ். ஸோ உங்களுக்கு நான் இந்த சொல்ற ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து முடிக்கிறதுக்கு இந்த வீக் தான் டைமு. இந்த வீக்க முடிச்சுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராஜெக்ட்னா என்ன? ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ் எப்படி எழுதணும்? ஒரு கேஸ் ஸ்டடி என்ன பண்ணணும்? அந்த மாரி எத்தன ஒர்க்ஸ் பண்ணணும்? அப்படின்றது தான் பார்க்க போறோம். அடுத்து டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு கொஸ்டின் பிரிப்பரேஷன். அவ்வளோதான். மார்க் இன்டர்வியூஸ் இவ்வளோதான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீக்ல நடக்கும். ஸோ இந்த வீக் ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டு, ப்ராஜெக்ட்க்கான கைட்லைன்ஸு, கேஸ் ஸ்டடி பண்றது எப்படி? போர்ட்ஃபோலியோ பண்றது எப்படின்றது, அடுத்த வீக் அதுக்கு அடுத்த வீக்ல வந்து டூல்ஸு, அப்புறம் இன்டர்வியூ பிரிப்பரேஷன். அவ்வளோதான் கைஸ். ஓகே. ஸோ இதுதான் இந்த ப்ரோகிராமோடைய முக்கியமான அஜெண்டா. ஸோ ஹோப் யூ காய்ஸ் ஹேவ் அ கிளாரிட்டி நவ். ஓகே. பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நான் சொல்றதெல்லாம் செய்யணும். ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கவே கூடாது. தயவு செய்து சொல்றேன். தள்ளி கிள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா, கடைசி வரையும் உங்கள ஜாப் தள்ளி போட்டுட்டே தான் இருக்கும். விஷயம் இன்னொன்னு சொல்லவா? 6 ஏஎம் வந்து ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்க ட்ரை பண்றீங்கன்னும்போது, இந்த யூனிவர்ஸே தெரியும். இந்த இந்த யூனிவர்ஸ்க்கே தெரியும். ஓகே இந்த பெர்சன் ரொம்ப கீனா இருக்காங்க. இவங்களுக்கு தான் குடுக்கணும். மத்தவங்கலாம் பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் அவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி சொல்லி, ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து உங்களுக்கு தான் முன்னாடி எடுத்து வந்து குடுக்கும் இந்த யூனிவர்ஸ். ஓகே. என்னடா இவரு ரொம்ப ரொம்ப இதுவா பேசுறாரு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க எப்படியோ நெனச்சுக்கங்க. அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏதோ உங்களலாம் வந்து என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ண வேண்டியதுக்கு நீங்கலாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ல இருக்கீங்க. அவ்வளோதான் சிம்பிளா சொல்லப்போனா. இங்க எவ்வளோ மென்டார்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய சப்ஜெக்ட்லாம் அவங்க கிட்ட போய் படிச்சிருக்கலாம். நீங்க ஏன் என்கிட்ட வந்து படிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒண்ணு நடக்கணும் இருக்குது. நாங்க நாங்க எல்லாரும் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் சிம்பிள். கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? ஸோ இவர்ட்ட போனா ஏதோ நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு இது கிடைக்கும்டா, அப்படின்றது தானே. நானுமே அதானே பண்றேன். ஸோ ஏதாவது நம்மள ஒருத்தவங்க தேடி வராங்கன்னா, அந்த பெர்சன் எப்படியாவது வாழ்க்கையில செட்டில் ஆயிடணும்ப்பா, அப்படின்றதுனால தானே பண்றோம். கரெக்ட்டா? ஸோ அதனால இந்த மார்னிங்ல நடக்கிற சினாரியோ உங்களோட லைஃப்ல நீங்க போடுற மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க். ஓகே. சாக்ரிஃபைசிங் யுவர் ஸ்லீப். ஓகே. நீங்க 6 டூ 7லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தூக்கத்துல இருப்பாங்க. ஏன் நானே தூக்கத்துல தான் இருப்பேன். சொல்றேன். அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணணும். பண்றோம் அப்டின்னும்போது, இந்த யூனிவர்ஸ்க்கே தெரியும். காலங்காத்தால எத்தனையோ பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம பசங்க எப்படிலாம் வந்து படிக்கிறாங்க பாருப்பா! அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே அந்த 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 அளவுக்கு உங்களுடைய அந்த பேஷன் இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்காவே ஜாப் பிரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் வரும். ஏன்னா, மார்னிங் இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, படிக்கிறீங்க, வெரி கீனா இருக்கீங்க. எல்லாமே இந்த உலகத்துல இருக்க எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. பார்த்துட்டு தான் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு.
அதுக்கு தகுதியான ஒரு ஆளா இருக்கீங்கன்னா, தாராளமா உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டே இருக்கும். ஜாப் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. பட் ஐ ஹேவ் அ நம்பிக்கை. ஓகே. ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. அதுக்கான பலன வந்து கண்டிப்பா எதிர்பார்ப்பீங்க. ஆல்ரெடி அதுக்கான அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போதே தெரிஞ்சிருக்கும். பரவால்லடா! நம்மளுக்கு இதுவரையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வந்தது கிடையாது. ஏதோ இவரு சொன்னாரு, பார்த்தோம், பண்ணோம். பார்த்தா இப்ப நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. ஒரு வேள நம்ம ஆயிடுவோமோன்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னும் வராம இருக்குன்னா, நீங்க ஜாப் அலர்ட் செட் பண்ணாம இருக்கீங்க அர்த்தம். போய் ஜாப் அலர்ட்லாம் செட் பண்ணுங்க. ஓகே. உங்களோட LinkedIn ப்ரொஃபைல், Naukri ப்ரொஃபைல் அண்ட் Indeed ப்ரொஃபைல் எல்லாத்தையும் போய் ஜாப் அலர்ட் செட் பண்ணுங்க. UI, UX 0 டூ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் செட் பண்ணுங்க. ஓகே. புரிஞ்சுதா? கீ அ கீவேர்டு, டாபிக்ஸு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே. போடுறீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவா போட்டுறணும் அதுல. அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்ப போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும். நாக்குரிக்குள்ள போணும், வரணும். நாக்குரிக்குள்ள போயிட்டு வரணும். அப்படிதான் பண்ணணும். இந்த டான் சொல்லுவாங்கல்ல. அந்த "என்னடா ஏறுன இடத்துல இறங்குறீங்க" அப்படி சொல்லிட்டு. அந்த மாரி விவேக் காமெடி மாரி தான். ஓகே. போயிட்டு அப்பப்ப என்ன பண்ணிட்டு வரணும்? நாக்குரிக்குள்ள போணும், Indeedக்குள்ள போணும், LinkedInக்குள்ள போணும். போயிட்டு வரணும். ஓகே. ஸோ இப்படி போனா தான் என்ன நடக்கும்? உங்க ப்ரொஃபைல்ல யோசிக்கும். இந்த பர்சன் ரொம்ப வந்து இதுவா இருக்கிறாரு. ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கிறாரு. இவர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இவருக்கு வந்து சீக்கிரமா இன்டர்வியூ குடுக்கணும். அப்படி சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஓகேவா? காட் இட்? ஓகே. உங்க எல்லாருக்கும் காலையிலேயே ஒரு ஒரு ரொம்ப நேரம் நான் இது பேசினதுனால, உங்க எல்லாருக்கும் ஒரு காமெடி கிளிப் ஒண்ணு போட்டு விடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ என்ஜாய் யுவர் டே அண்ட் ஹேப்பியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. ஹேப்பியா தான் நீங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும். ஓகே. காட் இட்? ஓகே கைஸ். தேங்க் யூ. ஆ நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போம். நீங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மண்டே மண்டே we plan to show the US case study and what is the project and product you need to choose and how you need to work அந்த மாரி எல்லாத்தையுமே சொல்லப் போறேன். ஸோ மறக்காம வந்துருங்க. மான் கொம்பு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே கைஸ். தேங்க் யூ. பாய்.